உங்களுக்கு தெரியும், இந்த குர்ஆனை அப்படியே நடைமுறைப்படுத்தின தோழர் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்தார். லைஸ ஃபீஹி ரிதா, அவருக்கு மேலாடை இல்லை, கொண்டையெல்லாம் பதறி டென்ஷன். என்ன டென்ஷன் தெரியுமா? உணர்வு கூடிவிட்டது, விபச்சாரம் முந்திவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், முத்தகீன்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்களா? முத்தகீன்கள் தப்பு செய்ய மாட்டார்கள்? இல்லை. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஏதாவது மானக்கேடில் ஈடுபட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தனக்குத்தானே தீங்கிழைத்தல், தக்கருல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார், ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவருடைய பாவத்துக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கொண்டு வருகிறான். உணர்வு முடிந்து விட்டது. மேலோங்கி வந்த ஷைத்தான், அந்த ஷைத்தான் அந்த உணர்வை உண்டாக்கினான். என்ன செய்வான் ஷைத்தான்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய ஆடையை கலட்ட பார்க்கிறான் ஷைத்தான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆடையை கலட்டினானோ, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அதே வேளை உங்களுடைய ஆடையை கலட்ட பார்க்கிறான். இன்ன ஷைத் யஅதிகுமுல் ஃபக்ர், உங்களுக்கு வறுமை ஏவுகிறான், பக்வா பகமை ஏவுகிறான், உங்க ட்ரெஸ்களை கலட்ட பார்க்கிறான். அதை செய்து விட்டான் அந்த ஷைத்தான். உத்தம தோழர்கள் அவருடைய ஆடை இல்லாமல், மேலாடை இல்லாமல் பதறி போய் வருகிறார். துரோகம் செய்து விட்டேனே ரப்புல் ஆலமீனுக்கு. நினைத்து பார்க்காத செகண்டில் நடக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கும். நினைத்து பார்க்காத செகண்டில் நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டேன். பெருமானார் முகத்தை திருப்பினார், குறையை மறைத்தார். பேச வேண்டாம் என்று சொல்வதுதான் அடையாளம். அவர் மறுபடி வந்து நின்றார். புகாரியை பிரட்டி பாருங்கள், அர்பஅ மர்ராத், 4 தடவைகள் ரசூலுல்லாஹ் இப்படி திருப்பினார். அவர் அங்கே வந்து நின்றார். மறுபடி ரசூலுல்லாஹ் இங்கே திருப்பினார். அப்படி வந்து நின்றார். யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார், மாயிஸ், நீ முத்தம் கொடுத்திருப்பாய், போய்விடு என்றார். இல்லை யா ரசூலல்லாஹ், நீ அரவணை திருப்பாய், போய்விடு மாயிஸ் என்றார். இல்லை யா ரசூலல்லாஹ், நீ உனக்கு பைத்தியமா மாயிஸ் என்று கேட்டார். நீ குடித்தாயான்னு கேட்டார். குடித்து விட்டு வந்தா? இல்லை யா ரசூலல்லாஹ். உனக்கு பைத்தியமான்னு கேட்டார். இல்லை யா ரசூலல்லாஹ். ஜிமா நடந்து, யா ரசூலல்லாஹ், சேர்ந்து விட்டோம் யா ரசூலல்லாஹ், தப்பு நடந்து விட்டது என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் கேட்டார், மாயிஸ் நடந்ததான்னு கேட்டார். ஆமாம் யா ரசூலல்லாஹ், நடந்தது, எனக்குரிய தண்டனை தாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், ஓடி வாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக வேண்டி வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தை நோக்கி ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மன்னிப்போடு சொர்க்கத்தை மாயிஸ் எண்ணத்துக்கு ஓடுகிறார். இந்த உலகத்தில் அந்த நீர் வெளியாகி விட்டது, இன்ப நீர் வெளியாகி விட்டது, தப்பில் ஈடுபட்டு விட்டோம். ஜன்னா ஜன்னா, அந்த சொர்க்கம் துரோகம் செய்து விட்டோமே, ஓடி வருகிறார். அவருடைய கல்புகளுக்கு குர்ஆன் இறங்கி இருந்தது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மாயிஸை கல்லால் எறிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு இரக்கமான தோழர். அவருடைய பதட்டத்தும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மேலில் ஆடை இல்லாமல் ஓடி வந்தார். அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து விட்டோமே. ஒரு மூமின் தன்னுடைய ஈமான் தூக்கப்பட்ட நேரத்தில் அவன் பாவம் செய்வான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நிலையை சஹாபாக்கள் கல்லால் குழி தோண்டல, கல்லால் அடித்தார்கள், ஓடோடு அடித்தார்கள். ஜனாசாவை கொண்டு வந்து வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்விடம் ஒரு தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஓடுகிற நேரம் மாயிஸ் ஒரு இடத்தில் சொன்னார், போதும் என்று சொன்னார். ஆனால் அதை தாண்டி அடித்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி என்ன சொன்னது தெரியுமா? அவர் போதும் என்றால் நிப்பாட்ட வேண்டியதுதானே அப்பா. இல்லை யா ரசூலல்லாஹ், அடித்தோம், கல்லால் எறிந்து கொண்டோம் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட சிறப்பான தோழர்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், தன்னுடைய ரப்புடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி ஓடி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுஹைனா குலத்து பெண், நீங்கள் படித்த வரலாறு, காமிரியா பெண் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அந்த பெண் நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீர்கள். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் யார்? அவர்களுக்கு கொலை செய்தார்களா? நீங்கள் வரலாறில் பார்க்க மாட்டீங்க. அதை துருவுற வேலை மூமீன்களுக்கு இல்லை. அதை துருவுற வேலை மூமின்களுக்கு இல்லை. காமிதியா பெண் வந்தாரை யாரோடு ஈடுபட்டார்கள்? அந்த ஆம்பளையை காட்டுங்க, அது எங்களுக்கு சேர்ந்ததல்ல. அது அவரும் அல்லாஹ்வும் பாவ மன்னிப்பில் ஈடுபடணும். அந்த பெண் பகிரங்கமா வந்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்தார்கள். அந்த பெண்ணை பார்த்து விட்டார்கள். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் வயிற்றில் இருந்ததை வளர்த்து விட்டு வா என்றார்கள். அவர்கள் திரும்ப வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், வயிற்றில் உள்ள பிள்ளையை பெத்தெடுத்து வருவதாக இருந்தால் எவ்வளவு காலம் இருக்கும்? யா ரசூலல்லாஹ், துரோகம் செய்த பெண் யா ரசூலல்லாஹ். ரப்புல் இஸ்ஸத் அவருடைய கல்வியில் எப்படி அல்லாஹ் வாழ்ந்தான்? அவர்கள் பாவம் செய்தார்கள். அவருடைய கல்விகள் எப்படி இருந்தது? திருக்குர்
குர்ஆன் மாத்தின கல்புகள். நீங்கள் நிஜமாக தொழுது இருந்தால், நீங்கள் நிஜமாக ஓதி இருந்தால் இந்த கல்புகள் அப்படி மாற்றப்படும். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை துரோகம் செய்த பெண், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றி விடுங்கள் யா ரசூலல்லாஹ், எனக்குரிய தண்டனை தந்து விடுங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் குழந்தையை பார்க்குறாங்க, கை குழந்தை. இந்த பிள்ளையுடைய பால் குடி மறக்க வைத்து கொண்டு வாங்குறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெண் திரும்ப போய் அடுத்த செய்தி ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பெண் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வருகிற நேரம் சின்ன ஒரு குழந்தை கையில் ஒரு ரொட்டி துண்டு, அது சப்பி சப்பி வருகிறது. அந்த பெண் எதுக்கு இதை செய்கிறார் தெரியுமா? சாப்பிடுகிறார் யா ரசூலல்லாஹ்னு காட்டணும். என்னை திரும்ப என் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து விட்டேன், சொர்க்கம் வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும், நான் செய்த துரோகத்துக்கு எனக்கு ஹத்தை நிறைவேற்றுவதுதான் தண்டனை. இதுதான் அவர்கள் ஓடி வந்த விதம், குர்ஆனுடைய கல்வியில் வாழ்ந்த விதம். நாங்கள் குர்ஆனை மேகசின் படிக்கிறது மாதிரி, புத்தகம் படிக்கிற மாதிரி படிக்கிறோம். குர்ஆன் அப்படி அல்ல. குர்ஆன் வாழ்வதற்கு வந்த வாழ்வு வழிகாட்டி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? குழியை தோண்டுங்கள் என்றார்கள். அந்த பெண், அந்த பிள்ளையை சொன்னார்கள், புலானி இன்னாருடைய மகன் இன்னார், இந்த பிள்ளையை வழங்கல் என்றார்கள். அந்த சின்ன மதலை, அந்த ரொட்டியை சப்பி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு அந்த பெண் தானாக குழியில் இறங்குகிறாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்லை எடுத்து வேகமாக எறிகிறார்கள். அந்த இரத்தம் அப்படியே வந்து ஆடையில் தெரிக்கிறது. நாசமா போன பெண்ணே, இழிவான படைப்பு என்று சொல்கிற நேரம் ரசூலுல்லாஹ் வந்து பிடிக்கிறாள். காலித், யாரை பார்த்து சொல்கிறீர்கள்? யாரை பார்த்து சொல்கிறீர்கள்? மதீனாவிலே 70 பேருக்கு இந்த ஈமானை பிரித்து கொடுத்தால் அதை விட அதிகமான ஈமான் சொர்க்கவாசி காலித். இவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்ற பெண். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனத்து வரலாறு உலகத்துக்கு அதிசயமாக இருக்கலாம். இந்த மனிதர்கள் புனிதர்களாக வாழ்ந்தார்களே, அவர்கள் பாவம் செய்த அல்லாஹ்விடம் தங்களை ஒப்படைத்துக் கொண்டார்களே, எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி? இவையெல்லாம் குர்ஆனுடைய வியாக்கியானம் என்று இன்றைக்கு வித்தியாசமா மூசா நபியுடைய வரலாறு வருகிற நேரம் உங்களை நீங்களே கொன்று கொள்ளுங்கள், தற்கொலை அல்லாஹ் ஏவுவானான்னு கேட்கிறார்கள். இது என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிழைக்கு பனிஷ்மெண்ட் எதுவோ அதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்ளுங்கள், மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை குர்ஆனும் சுன்னாவோடும் எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா விளங்க சொன்னானோ அந்த விதத்திலே விளங்கி இந்த கல்புகளை சரியான முறையில் பக்குவப்படுத்தி இந்த நாவுக்கு பேணுதலை கொடுத்து அல்லாஹ் அங்கீகரித்த கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் வாழ வைப்பானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.